வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே, 25 மேலிருந்து 31 மே வரை கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ராசி பலனாக என்ன வரப்போகிறது என்று பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கும்ப ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் என்கிற சிம்ம ராசியிலிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு அவர் விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரம் வரை பயணம் செய்கிறார். இந்த பயணத்திலே உங்களுக்கு லாபங்கள், கணவன் மனைவி உறவு அதிகப்படும். நிறைய விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்தலோடு நடந்தக்கூடிய விஷயங்களும், சுப நிகழ்வுகளிலே 2 பேரும் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும், என்டர்டைன்மெண்ட் மற்றும் பயணங்கள் இதெல்லாம் லாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு அந்யோன்யமான தம்பதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அஷ்டமத்தில் கொஞ்சம் உள்ள வரும்போது சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அஸ்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. மற்றபடி இந்த வாரத்திலே தந்தை வழியிலே வரக்கூடிய பலன்களும் பயன்களும் உங்களுக்கு நிறைய இருக்கும். மனை வாகனத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். பூர்வீக சொத்துக்களிலே சில வில்லங்கங்கள் உங்களுக்கு தீர்ந்து நல்லபடியாக உங்கள் பக்கம் பைசலாகும். குழந்தைகள் வழியிலே அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்ப்பதிலே சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. நிலையான ஒரு வருமானத்திற்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் கிடைக்கும். வேலையிலே முன்னேற்றம், தொடர்ந்து தொழிலிலே நல்ல அபிவிருத்தியான ஒரு சூழ்நிலை, வெற்றிக்கு இலக்கை எளிதாக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் என்று உங்களுக்கு எளிமையான விஷயங்கள் பலதும் கண்ணுக்கு புலப்படும். லாபங்கள் அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே வியாபார யுக்திகள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய நல்ல வாரம் இது. பெண்களால் அனுகூலமும் ஆண்களால் அனுகூலமும் இருபாலினக்கூடிய விஷயங்களிலே நல்ல ஒரு பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பல பொருட்களை வீட்டுக்கு நல்லபடியாக வாங்கக்கூடிய சூழ்நிலையும், அதிலே மன மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சந்தோஷத்தின் நிறைவாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. எல்லாம் திருப்தியாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல வைக்கும் இந்த வாரம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூடுதலான சிக்கல்கள் வரும்போது இந்த எண்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். முருகனை அன்றைக்கி வணங்குறது ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனால் என்னெல்லாம் பலன் உண்டு அப்படின்னாக்க, வீடு மனை வாகன சிக்கல்கள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கிய செயற்பாடுகள் இதெல்லாம் வரும். விசாகம் அப்படின்னு உடனேயே திருச்செந்தூர் முருகனை வணங்குவதுன்னு மனதில் வந்துடணும். அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற பாடலை சொல்லி ஆதிசங்கரர் தன் தீராத வயிற்று வலியை தீர்த்து கொண்டார்னு ஒரு புராணம் உண்டு. அப்படி நமக்கு அத்தனை விதமான சிக்கல்களும், பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இந்த விசாகம் வரப்பிரசாதம். அதனாலே இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. அதுபோல இந்த மாதத்திலே 31ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காஞ்சி மாமுனியின் ஜெயந்தி விழா அன்று உண்டு. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அந்த ஜெயந்தி விழாவிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்வதனாலே சனி பகவானுடைய அனைத்து விதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே கஷ்டமில்லா பெருவாழ்வை நித்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். அதுபோல
கடன் என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு அகன்று போவதற்கு அன்றைய நாளிலே கடனில் ஒரு பகுதியாவது கொஞ்சம் திருப்பி கட்டுறதை முயற்சி பண்ணுங்கள். மலை போல் இருக்கக்கூடிய கடலும் பனி போல் போய்விடும். அப்படிங்கிறனால இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.